நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். போர்க்களத்திலிருந்து மிக திறமையோடு ரதத்தை வெளியே கொண்டு வந்தாய். மன்னவர் உயிரை காப்பாற்றினாய். அவர் உடலிலே பாய்ந்திருந்த அம்பை வெளியே எடுத்தாய். நிகழ்ந்ததை அறிந்த மன்னவர் நன்றி பெருக்கோடு உன்னை நெஞ்சார பாராட்டி, என் உயிரே கைகேயி, உனக்கு நான் 2 வரங்கள் அளிக்கிறேன், என்ன வேண்டும் கேள் என்றார். உரிய நேரத்தில் பிறகு பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாய். உரிய நேரம் என்று உன்னை தேடி வந்து விட்டது. நேரம் உனக்கு சாதகமாக. எனக்கா? ஆம், முதல் வரமாக கேள். ராமனுக்கு பதிலாக பரதன் ஆள வேண்டும் என்று. பரதனா மந்திரா? பரதனா? உன்னை எப்படி பாராட்டுவது? 2வது வரம்? 2வதா? ராமனுக்கு 14 வருடம் வனவாசம். ராமனுக்கு வனவாசம்? புரியவில்லை. பாவம் ராமனுக்கு வனவாசம் எதற்கு? பாசம் தடுக்கிறதோ? மந்தரா, கோபித்துக் கொள்ளாதே. மனம் குழம்பி போயிருக்கிறது. புரியவில்லை என்பதால் கேட்டேன். அவசியம் நீ என் நன்மை கருதிதான் சொல்லியிருப்பாய். பாசம் பரிவுக்கு இது நேரம் இல்லை. பதவி கேட்கும் நேரம் இது. ராமன் அயோத்தி மக்களை அன்பால், பண்பால், தன்பால் இழுத்துக் கொண்டவன். மக்கள் ராமனுக்காக மாபெரும் புரட்சி செய்வார்கள். மக்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ள ராமனும் தக்கதை செய்வான் இல்லையா? சொல், செய்வானா இல்லையா? 14 வருடங்கள் ராமனுடைய இடத்தில் பரதன் இருந்து விட்டால் பரதன் கை ஓங்கிவிடும். போதும், கூப்பிடு உன் மன்னவரை இப்போதே. வெற்றி கனிபறிக்க விரைந்து செயல்படு. வணக்கம் மகாராணி. தாதி, மன்னர் எங்கிருந்தாலும் சரி, அங்கு போய் என் செய்தியை சொல். மகாராணி கைகேயி இந்த கணமே தன் மாளிகைக்கு அவரை அழைப்பதாக சொல். தங்கள் கட்டளை. மன்னர் வீரானை நான் உடனே தரிசிக்க வேண்டும். இந்த சமயம் யாரையும் உள்ளே விட முடியாது. மகாராணி கைகேயின் செய்தியுடன் வந்திருக்கிறேன். விட முடியாது. அப்படியா சொல்லுகிறாய்? மகாராணியின் செய்தியை தடுக்கிறாயா? இதன் விளைவு தெரியுமா? காவலனுக்கு மன்னரிட்ட கட்டளையை மதிக்கத்தான் தெரியும். மறக்காமல் சொல். தேவி கைகேயி அரசரை உடனே வர சொன்னதாக. ராமா, நாளை உன் முடி மீது மணிமுடி அணிவிக்கப்பட இருக்கிறது. மைந்தா, உனக்கு நினைவுபடுத்துகிறேன். ராஜமகுடத்தை அணிந்து கொள்பவன் சேவை உணர்ச்சியுடன் தன்னை நாட்டுக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும். அரசனாவது என்றால் தன்னை அடக்கிக் கொள்வதுதான். பற்றற்ற ஒரு பக்குவ நிலையிலே அவன் வாழ்வே நாட்டுக்காகத்தான். அவசியம் நேரும்போது அரசன் தேசத்துக்காக மனைவி, மக்கள், உறவு, அதற்கு மேலாக நாட்டுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும். உண்மையில் நாடுதான் அவனுக்கு வீடு, நாடுதான் அவனுக்கு குடும்பம். நாட்டுக்காக அவன் தன் அனைத்தையும் தந்தால்தான் அரசன். அவனை ஆள வைத்த மக்களிடமிருந்து எதையும் அரசன் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அரசனுக்கு நினைப்புகள், செய்கைகள், பழக்கங்கள் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். ஏனென்றால் மக்களும் அவன் வழியில்தான் நடக்கிறார்கள். ஒரு அரசனுக்கு உரிய செயல் தண்டிப்பதல்ல, நேசிப்பது. நெறியோடு பாகுபாடு கருதாது குறுகிய நோக்கமின்றி ஆள்வது. ஏனென்றால் நீதி வழங்குவதற்காக தன் பரிவுணர்ச்சியை பலியிடக்கூடாது. அரசனை மானிட வர்க்கத்தின் இறைவன் என்கிறார்கள். ஏனென்றால் எண்ணற்ற மக்களின் வாழ்வோடு தாழ்வு, சுகதுக்கங்கள் அவனை பொறுத்திருக்கிறது. அதனால் அவனிடத்தில் கருணை, அன்பு, காத்தருளல் ஆகிய பகவானின் திருக்குணங்கள் இருக்க வேண்டும். போர் முனையில் அரசன் தன் படைகளுக்கு முன்னே இருக்க வேண்டும். அவனுக்கு அந்த துணிவில்லை என்றால்
அவன் படைகளே அவனை மதிக்காது. அரசனுக்கு அழகு முனிவர்கள், அமைச்சர்கள், கவிஞர்கள் புடைசூழ ஆட்சி நடத்துவது. ஏனெனில் மனிதநேயமுள்ள அவர்கள் நல்ல வழி காட்டுவார்கள். நீதி கூறும் அந்தரங்க சுத்தமுள்ள அமைச்சருடைய ஆலோசனையை தட்டலாகாது. அவரை நம்புவது நல்லது. மன்னவன் நாடு பற்றிய ரகசியங்களை இதயத்திலே பூட்டி வைப்பது நல்லது. அரசனுக்கு ஏற்றது ஒற்றர்கள் மூலமாக நாட்டு நடப்புகளை அறிவது. உன்னை நான் அறிவேன் ராமா. நீ ஆளும் கலையில் அத்தனை நுட்பமும் அறிந்தவன். வயதும் ஆட்சி அனுபவமும் கொண்ட நான் சொல்வது தவறல்ல. அதுவும் ஆள வரும் அரசனுக்கு ஆளுகின்ற அரசன் சொல்வது கடமை. கேட்டாயா? மகாராணி கைகேயின் சேடி என்று தெரிந்தும் கூட அவளுக்கு மன்னரை பார்க்க அனுமதி இல்லை. இன்னும் ராமன் ஆட்சியில் அமரக்கூட இல்லை. அதற்குள் இந்த நிலை. பார்த்து விடுகிறேன் அவன் எப்படி ஆட்சியில் அமர்ந்து விடுகிறான் என்று. சொல்லாதே, செய்து காட்டு. இந்த கோபம் மன்னரின் பசப்பு வார்த்தைகளில் மயங்கி தளர்ந்து விடக்கூடாது. உறுதியாயிரு ராணி. இன்று மன்னருடைய இனிய கவனமான பேச்சில் கரைந்தா ஜென்மம் முழுவதும் உன் கதி அதோ கதி. அவர் வரட்டும் என்னை பார்க்க. இதுதான் நேரம் நான் வரத்தினை கேட்க. அவசரப்பட்டு பிடியை விட்டு விடாதே. அவசரப்படாமல் என்ன மந்தரா? நேரம் இனி எங்கே இருக்கிறது? பெண்மணி காரியத்தில் கண்ணா இருந்தால்தான் நல்லது. சொல், நீயே சொல். நான் என்னதான் செய்ய வேண்டும்? இந்த சமயம் உன்னை விட்டால் அயோத்தியிலே பெரியார் தான் இருக்கிறார்கள் எனக்கு நல்லது செய்ய. மந்திரையின் சொல்தான் இனி எனக்கு மந்திரம். தந்திரக்காரி நான் உன் கையில் எந்திரம். நான் சொல்வது அழகியல். அழகி நினைத்தால் சாதித்தே தீருவாள். முடிவினை காணுவாள். நினைப்பதை முடிக்க நீ உன் ராஜமாளிகை ஆடம்பரங்களை முதலில் மாற்றிக்கொள். நகைகள் கீழே சிதறட்டும். இங்கிருந்து செல் கோப பவனத்திற்கு. தரையில் விழுந்த மீனாக நீ நடிப்பதை மறந்து விடாதே. அழுது அழுது காந்தக்கண் சிவக்கட்டும். மன்னர் மதிகலங்கி தவிக்கட்டும். பிறகு பிறகு என்ன செய்வது? பொன்னழகி புலம்புவதை பார்த்து மன்னர் அவர்கள் பயந்து விடுவார். பயந்தவர் உன் பக்கம் வருவார். உன் பாதத்தில் விழுவார். ராணி, இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன? நீ கலங்குவதற்கு தேவை என்ன? ராணி, மன்னவரின் இன்ப தேனி, மனம் திறந்து பேசு என்று கெஞ்சுவார். பேசிவிடாதே. தேவி சாகசமாய் கண்ணீர் சிந்து. திரும்ப 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 நெடுமூச்சு விடு. ஆனால் மன்னவருடன் எந்த முறையிலும் பேசவே கூடாது. மந்தரா, நான் பேசாமல் வரங்களை எப்படி பெறுவது? அடி பைத்தியமா எனக்கு? பதறாமல் கேள், சொல்கிறேன். கைகேயி, முதலில் வாக்குறுதி கேள். ராமனின் பெயரால் அதை கேள். பிறகு பேசத் தொடங்கு. ராமனின் பெயரால் சத்தியம் வாங்காமல் உன் மனதில் உள்ளதை அரசருக்கு சொல்லக்கூடாது. மறக்க மாட்டாயே கைகேயி? செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் மன்னவா. சொல். என்ன சொல்ல வேண்டும்? மன்னியுங்கள் மன்னா. ராஜ ராஜேஸ்வரி கைகேயி தேவியின் மாளிகை தாதி இங்கு தங்களை காண வந்தாள். அனுமதி இல்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டோம்.
ஏன் வந்தாள்? செய்தி சொன்னாள். மகாராணியார் மன்னர் பிரானை இந்த கணமே சந்திக்க விரும்புவதாக. ம். மைந்தா, நீ உன் மாளிகைக்கு செல். குரு வசிஷ்டர் அங்கு வருவார். அவர் உன்னிடமும் சீதாவிடமும் இந்த சந்தர்ப்பத்தில் சில தார்மீக அனுஷ்டானங்களை சொல்வார். ஆகட்டும் தந்தையே. ஏ ஜிதேந்திரியா, உன்னுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்விக்க வந்திருக்கிறேன். அதற்காக இன்று நீங்கள் இருவரும் விரதம் இருக்க வேண்டும், உபவாசமும் இருக்க வேண்டும். நாளை அரியாசனத்தை நீ அலங்கரிக்கின்ற வரை நீயும் சீதையும் மனத்தால், வாக்கினால், செயல்களால் ஆத்ம தூய்மையுடன் உறுதியோடு இருக்க வேண்டும். இன்று தர்பாசனத்தின் மீதுதான் துயில் கொள்ள வேண்டும். உங்கள் கட்டளை. தேவி, தேவி கைகேயி, மந்தரை, 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 மந்தரை. வணக்கம் மகாராஜா. தேவி கைகேயியை காணவில்லையே, எங்கே அவள்? மகாராணியார் கோபபவனத்தில் இருக்கிறார்கள். கோபமா? கோபம் ஏன்? தேவி, தேவி கைகேயி, என்னவாயிற்று? மௌனமே, என்ன விஷயம்? அட, ஏன் ஏன் இப்படி இருக்கிறாய்? பேசு, பேச மாட்டாயா? இந்த கோபத்தை யார் மூட்டியது? யார் உன்னை அவமானம் செய்தது? யார்தான் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கியது? மௌனமே. கைகேயி, ஏனோ இந்த மௌனம்தான் என்று என்னால் தாங்க முடியவில்லை. உனக்கும் தெரியும், நீ என்றும் என் பிரியமானவள் என்பது. உன் சொற்படி கேட்டு உடனே நடக்கிறேன். கோடிட்டு காட்டு ஆணையிடுகிறேன். எது வேண்டும் சொல். அரசனை பிச்சை எடுக்க வைக்கிறேன். பிச்சைக்காரனை அரசனாக்குகிறேன். தேவி, எதுவரை சூரிய ஒளியானது பரவுகிறதோ அதுவரை இந்த பூமி முழுவதும் என் ஆளுகைக்குட்பட்டது.
திராவிட, சிந்து மற்றும் சௌராஷ்டிர தட்சண பிரதேசங்கள், அடுத்து அங்க, வங்க, மகத, மத்சய, காசி, கோசலம் இவை அனைத்திலும் உன் மன்னன் ஆளுகைதான். இத்தனை பெரிய சாம்ராஜ்ய மண்ணில் எந்த பகுதிகள் பெருமை மிக்கதோ பெற்றுக்கொள். உடமையாக்கி உரிமை தருகிறேன். மௌனத்தால் இப்படி மன்னவனை கொல்லுவதோ? கோபத்தை தாங்கலாம், அலட்சியத்தை தாங்க இயலாது. தேவியே, மகாராணியே, ஆசை என்ன? மனப்பூர்வமாய் தருகிறேன். எதை பரிசளிக்க இக்கணமே தருகிறேன். நீங்கள் தானே தெரியாதா? இனிக்க இனிக்க சொல்கிற மன்னர் அப்படி செய்தது என்றும் இல்லை. இன்று புதிய வாக்குறுதி தருகிறீர்களே, இதற்கு முன்னர் தந்த வாக்குறுதி செயல்படாமல் இருக்கிறதே. மன்னரின் வாக்குறுதிகளில் எதை நம்புவது? தேவி, எந்த சமயம் வாக்குப்படி வழங்காதிருந்தேன். ஆஹா, உண்மை மறந்து விட்டதா? பேரரசரே, தேவாசுர போராட்டம் நடந்தபோது தாம் தேவேந்திரனுக்கு சகாயம் செய்ய சென்றிருந்தீர்கள். அரக்கன் சம்பரனை அழித்து தேவருக்கு வெற்றி தேடித்தர அந்த போரில் உங்கள் தேரோட்டியாக நான் செயல்பட்டேன். அதாவது கவனம் இருக்கிறதா? இருக்கிறது. சிக்கல் மிகுந்த சமயத்தில் யுத்த பூமியில் நீ தேரோட்டியதை பார்த்து பார்த்து அன்று பாராட்டினர். அதை பற்றி என்ன பேச்சு? தாம் படுகாயங்களால் தளர்ந்து கலங்கி மயங்கி விழுந்தீர்கள். சிக்கலானதொரு நிலைமையில் எதிரிகளின் பிடியிலிருந்து உங்களை நான் எடுத்து வராதிருந்தால் நாம் இன்று இங்கே உரையாட மாட்டோம். மன்னரின் தேரை ஒரு தனி இடத்திற்கு ஓட்டிச் சென்றேன். மனைவி உங்களுக்குரிய முதலுதவிகளை செய்தேன். உங்களுடைய மயக்கம் தெளிந்து விட்டது. தாம் புத்துணர்ச்சி பெற்று அங்கே புனர்ஜென்மம் எடுத்தீர்கள் இல்லையா அரசே? ஏனில்லை, ஞாபகம் இருக்கிறது. உயிர் காத்த பெருமைக்குரிய உனக்கு என் உயிரை உரிமையாக்குகிறேன். எப்போது வேண்டும் அப்போது இந்த மன்னன் அதை தருகிறேன். கணவன் உயிரை வைத்துக் கொண்டு மனைவி என்ன செய்வாள்? மன்னருக்கு நான் பழைய சம்பவங்களை இன்று நினைவுறுத்துகிறேன். நன்றி பெருக்கோடு அன்போடு சொன்னீர்கள். பிரியமுள்ளவளே, உண்மையில் என் உயிரை பாதுகாத்தது நீதான். மனமாற உனக்கு 2 வரங்கள் தருவேன், பெற்றுக்கொள். என்ன வேண்டும் என்று சொன்னேன். ஆம், அன்று நானும் சொன்னேன். மன்னவா, மனதார தரும் 2 வரங்கள் தம்மிடமே நானாக கேட்கின்ற வரையிலும் இருக்கட்டும். எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது கேட்கிறேன் என்று. ஆம், அது ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போது ஏனோ நான் கருமையாக இருந்தேன். அற்புதமான சாதனை செய்திருக்கிறாய். உன் சாதனைக்காக 2 வரம் என்ன 4 வரம் தந்திருந்தால். 4? மன்னா, சொல். இப்போது எனக்கு 2 மட்டும் தந்து விடுங்கள், அது போதும். போதும் என்று என் மனக்குறைவோடு சொல்கிறாய். நீ இப்போதும் கேள், நான் தப்பாமல் தருகிறேன். அன்புக்குரியவளின் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். பலமுறை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது. இந்த பசப்பு வார்த்தைகளிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவி, இந்த ரகுவம்சத்தான் பேச்சிலே நம்பிக்கை இல்லையா? ரகுகுல நீதி கேட்டதை தருதல், மரணமே நேரினும் வாக்கினை காத்தல். மன்னா, தங்களின் தற்புகழ்ச்சி வார்த்தைகளை நிறுத்துங்கள் சற்று. தேவி, உயிரினும் மேலாக உன்னை மதிப்பவன் உன்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். மெய்யான பேச்சா? மன்னர் பிரானுக்கு என்னிலும் உயர்ந்தவர் உண்டா? ராமன். அந்த ராமன் மேல் ஏன் ஆணையிடக்கூடாது? ராமன் மீதா? நல்லது. அன்பே, உனக்காக என் ராமன் மீது ஆணையிடுகிறேன். விருப்பங்கள் என்ன கசப்பின்றி தருகிறேன். நிஜம்தானா? பெறுவதற்கு முன்பு நான் பெரிதும் விரும்புவதை கேள். என்ன? பொருந்தாத இந்த வேஷத்தை அகற்று. கோப மாளிகையிலிருந்து வெளியேறு. உனது கொஞ்சம் முகத்தை இந்த கெஞ்சு மன்னனுக்கு காட்டு. அதைக் கண்டு இந்த பித்தன் தாபம் தீர்ந்து சந்திரனை கண்டுவிட்ட சகோர பறவையாக. அதற்கு முன் மன்னவர் என் பேச்சுக்கு இணங்க சொன்னபடி. அன்பே, ராமன் மீது ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன். எழுந்திரு. கோபத்தை விட்டு பூரணமான அலங்காரத்தோடு வந்தால் உனக்களித்த 2 வரங்களும் செயல்படுத்தப்படும். கண்ணே,
நாளை முதல் நான் அயோத்தியாவின் மதிப்பிற்குரியவனாவேன். ஆவதால் அடிக்கடி உன்னை சந்திக்க நேரம் இருக்காது. ஏனென்றால் ராஜகாரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்பேன். இவ்வளவு சிந்தனை மன்னவருக்கு கூட இருக்காதே. இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்கும் போது அவர்கள் சிந்தித்தால் நாங்கள் இருந்து என்ன பயன்? அரசருடைய மிக பெரும் பொறுப்புகளை இறக்கி வைப்பதுதான் எங்களுடைய பணி. சேவகனுடைய கடமை, சேனையின் கடமை, நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் காப்பாற்றுவதை பற்றிய ஒரே சிந்தனை. இன்னொரு இடத்தை பற்றி தாங்கள் முற்றிலும் மறந்தீர்களே. ஊர்மிளா, பொறுப்புள்ள ராஜ ஊழியனுக்கு தெரியும் உன் கேள்வியின் கருத்து. மடக்கி பேசுவதே தங்களுக்கு கைவந்த கலை. பார் ஊர்மிளா, அண்ணன் பரதனும் சத்ருகுணனும் இங்கிருந்தால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கும். நான் மாதா கைகேயிடம் சொல்கிறேன், நாளையே பரதன் அவை கூப்பிட. அப்போதுதான் எனக்கு என் மனைவி ஊர்மிளாவிடம் பேச வசதி. இப்போதுதான் நீ தசரதனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இன்ப ராணி. வாராய், வந்து என் அருகில் அமர்வாய். அதோ அயோத்தி நகரமே ஆனந்த கிளிப்பில் இருக்கிறது. மன்னன் ராமன் முடிசூடுவதைக் காண ஊர் ஓசை செவியில் விழுகிறது. எனக்கு தாமே வழங்கிய 2 வரங்களை செயல்படுத்துங்கள். முன்பு கொடுத்த 2 வரங்கள் ஆணையிட்டு பெற்றுக்கொள்ளேன். நான் இன்று மைந்தன் ராமனின் பெயரால் எப்படிப்பட்ட வரமும் தருகிறேன். போதுமா? எது வேண்டுமோ கேள். மன்னர் பிரான் வாக்களித்த வரங்கள் 2. முதலில் இதுவோ இல்லை இதுவோ? போகட்டும், எதுவோ. இரண்டில் ஒன்றை தொடுங்கள். இது இதையே கேள். முடியுமோ? முதலில் தொட்ட இந்த விரல் சொல்கிறது, அயோத்தியின் ஆட்சி பிரியமுள்ள என் மைந்தன் பரதனுக்கு, ராமனுக்கு அல்ல. பரதனுக்கு? ஆம் மன்னரே, பரதனுக்கு. இந்த விரல் சொல்கிறது, ராமனுக்கு 14 வருடங்கள் வனவாசம் என்று. ராமனுக்கு வனவாசமா? ஆம் அண்ணா, 14 வருடங்கள் ராமன் தவக்கோலம் தாங்கி வனவாசம் இருந்து வாழ வேண்டியது. அவன் எந்த ஒரு நகரத்துக்குள்ளும் வரக்கூடாது. அட, மன்னர் என் பேச்சில் மிரண்டு செதுக்கிய சிலை போல் இருப்பது என்ன? அதிர்ச்சியிலே நீங்கள் மௌனமாகிவிட்டீர்களா? முன்னர் தந்த வரங்களை உங்களிடமே விட்டு வைத்திருந்தேன். உரிமையால் இப்போது அதை கேட்டு பார்த்தேன். தருகின்ற நினைப்பு இல்லை என்றால் அதை மறந்து விடுங்கள். சொல் தவறுவது சுலபம் தானே. அண்ட சராச்சரமும் அவமதிக்கும் உங்களைத்தான். மீண்டும் ரகுவம்சத்து அரசன் என்ற போர்வையிலே மனம் போல பேசிவிடாதீர்கள். கைகேயி, அறியாயோ துன்பத்திற்கு வித்திடுவதோ? மிக மிக தெளிவாய் அறிவேன். பின் விளைவையும் அறிவேன். இல்லை இல்லை, இதை எப்படி தருவது? இது வரமா? கேட்க தகுமா? பெரிய வள்ளலாக
வாக்கு தவறாத உத்தமராக எந்த துணிச்சலில் எனக்கு சொன்னீர்கள்? பெற்றுக்கொள், எது வேண்டுமோ உன் இஷ்டப்படி கேள். தாங்கள் சிந்திக்கவில்லையா? தங்கள் பேச்சில் மயங்கும் கைகேயி ஏதோ ஆடை அணிமணிகள் கேட்பாளா என்ன? அரசே, நானும் ஒரு அரசனின் புதல்வி, ஒரு அரசனுடைய அன்பு மனைவி. நான் ராஜ்யத்துக்கும் குறைவாக கேட்டு விடுவேனோ? இது சிந்தனையை தொடவில்லையா? தொடத்தான் இல்லை, மனதில் தோன்றவில்லை. நிஜமாக உன் குற்றமில்லை. குற்றம் மனைவியின் அந்தரங்கமறியாத இந்த கொற்றவனுடையது. முல்லை அழகிய அலங்கார மாலையாக கழுத்தில் அணிந்து கர்வப்பட்டேன். உன் சொல்லால் என்னை சீண்டுகிறாய். மன்னவா, சாதாரண மனிதனாக சங்கடப்படுகிறீர்கள். இணையற்ற வீரமுள்ள தாங்கள் தடுமாறுவதைக் கண்டு சிரிப்புத்தான் வருகிறது. நீ மட்டும் சிரிப்பதென்ன? இந்த அகிலமே என்னை கண்டு சிரிக்கப் போகிறது. என் மக்கள் சொல்வார்கள், இந்த முதியவன் நாயகியின் பார்வையில் அந்தகனாகிவிட்டதால் ராமனை போன்ற நற்பண்புள்ள மைந்தனையே வஞ்சித்து விட்டான் என்று. உண்மைதானே? என்ன பதில் சொல்வேன்? சொல்லுங்கள் மன்னா, உணர்ச்சி வசப்பட்டு உளறி இருப்பேன் என்று. அது உறுதிமொழி ஆகாதே. இந்த நாயகிதானே தம் உயிரை காப்பாற்றினாள் அன்று. அதை நினைவுபடுத்தினாள் இன்று. இதே மன்னவர்தான் நன்றி உணர்விலே மனம் நெகிழ்ந்து வாக்களித்தீர்கள். இப்போது இந்த பேதை தம்மிடம் அந்த வாக்கினை பூர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டால் தாம் அந்த புனித வாக்கினையே செயலாக்க மனதின்றி பதுங்குகிறீர்களா? இல்லை உண்மை சுடுவதால் தடுமாறுகிறீர்களா? நேர்மை இருந்தால் தங்கள் பதில் என்ன? சொர்க்கத்தில் ஓய்வெடுக்கும் உமது முன்னவர்கள் சொன்ன வாக்கினிற்கு எத்தனை மதிப்பு கொடுத்தார்கள். கைகேயி, புண்படுத்தும் வார்த்தையால் என்னை தாக்காதே, இதயத்தை தகர்க்காதே. பெண்களை தெய்வத்தின் வடிவம் என்பார்கள். அது பொய். குடும்பத்தையே கெடுக்கிறாள் இங்கு ஒரு பெண். படைத்தவனே, பெண் என்று இவளை நான் எப்படி நம்பினேன்? இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் மன்னவா? உங்கள் உயிர் வேண்டும் என்று கேட்கவில்லையே. ஏன் பரதன் உங்கள் மைந்தன் இல்லையா? நல்லது, தங்களின் அந்தரங்கம் புரிந்து விட்டது. நீங்களே கொடுத்த வாக்கினை நீங்களே காப்பாற்றப் போவதில்லை. கவனத்தை இங்கு வைத்து கேளுங்கள். ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் தாம் தங்கள் கையால் தீயிடுங்கள் இவளுக்கு. இன்று அயோத்தியின் ஆச்சார வாசலில் இருந்து ராமன் வனம் செல்ல வேண்டும், அல்லது இந்த கைகேயி பிழம் செல்ல வேண்டும். கொற்றவரே, நாணயத்தையே மறந்து வரம் தந்து வார்த்தை தவறும் உங்களுக்கு மாலையிட்ட மனைவி என்று வாழ்வதை விட வாழ்வை முடித்துக் கொள்வதே நல்லது. பில்லம்பு தாங்குவேன், சொல்லம்பு தாங்க மாட்டேன். யார் இப்படி ஒரு மனமாற்றத்தை உன்னிடம் ஏற்படுத்தியது? யார் நம்மிடையே அன்புக்கும் நம்பிக்கைக்கும் விஷமிட்டது? பரதனும் ராமனும் உண்மையில் எனது கண்கள். உன் பரதனுக்கு ராஜ்யத்தை தர விரும்பினால் நான் மறுக்காமல் இருக்கிறேன். மைந்தன் ராமனுக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லை. அவன் இதை எனது அவையிலேயே எடுத்துச் சொன்னான். பரதன் ராஜ்யம் ஆள விரும்பினான். விடுவதற்குள் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் செய்தி அனுப்புகிறேன். இன்னொரு நாள் குறித்து பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்கிறேன். வனமு வந்து ராமனுக்கு வனவாசம் என்பதை உன் மனதிலிருந்து அகற்று. உன்னுடைய இரண்டாவது வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்றானே, திரும்ப பெற்றுக்கொள். நடக்காது மன்னா, என்ன சொன்னாலும் நடக்காது. தாங்கள் தருவதா இருந்தால் சொன்ன இருவரமும் தர வேண்டும். மன்னா, நான் இன்று ராமன் வனம் போவதை காண வேண்டும்.
ராணி, உன் மன்னனின் சிரம் வேண்டுமா? சித்தப்படி உன் திருவடியில் வைக்கிறேன். ஆனால் ராமனை பிரித்து என்னை எவனிடம் சேர்த்து விடாதே. ராமனை பிரித்து விடாதே ராணி. மன்னா, ராமனிடத்தில் உங்கள் உயிர் இருந்தால் உயிர் மீது ஆணை வைத்து ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டிய தேவைதான் என்ன? மிக்க அன்பாக பேசி மிகுந்த நாணயமாய் நடித்து எந்த நினைப்பில் தந்தீர்கள்? மானே, மலரே கேளாய், எது வேண்டினும் தரப்படும் என்றீர். மன்னர் தசரதரே, ரகுகுலத்தின் திலகமே, வாய்மை என்பதும் வாக்கினை காப்பதும் உங்கள் முன்னோருக்குத்தானா? உயிரே போயிடினும் உறுதிமொழி தவறாது. மெய்யா பொய்யா வெறும் புகழ்ந்துரையா? என்னிடமே வேஷங்களா? அது பாசாங்கு, வெறும் சொல். இதுதான் இந்த மன்னவரின் சொந்த வடிவம். பதில் சொல்லுங்கள். படைத்தவனே, ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய். எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன்? எந்த வாயினால் சொல்வேன்? ராமா, உனக்கு முடிசூட்டு விழா இல்லை என்று. ராமா, அக்கா, ஜபமாலையும் கையுமாக எப்பொழுதும் இப்படியே இருந்தால் வெளியுலகத்தின் நினைவே இல்லையா? கொஞ்சம் அங்கு வந்து பாருங்களேன். அயோத்தி நகரமெங்கும் ஆனந்த தீப அலங்காரங்கள். எனக்கும் தெரியும், அயோத்தி நகரமே உறங்கவில்லை. விடிந்ததும் ராமனின் ராஜ்யாபிஷேகத்தை காணும் இன்ப நினைப்பில் மக்கள் எல்லாம் வருங்கால மன்னனுக்கு வாழ்த்திசை பாடுகிறார்கள். நேரில் பார்ப்பதற்கு சற்று மாளிகை வாசலுக்கு வாருங்கள். என்னை போலவே கண்டு மகிழுங்கள். இல்லை சுமித்ரா, இந்த சமயத்தில் மைந்தன் ராமனின் நன்மைக்காக விஷ்ணு ஜபம் செய்ய வேண்டும். சூரியோதயத்துக்கு முன்னால் நான் 1,00,000 ஜபம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். அங்கே ராஜ்யாபிஷேகத்துக்காக செல்லும் முன் ராமன் வருவான். வரும்போது அவனுக்கு விஷ்ணுவின் திருவடிகளை தொட்டு பிரார்த்தித்து திலகம் வைப்பேன். மற்றவர் பார்வை அவனை தாக்காதிருக்க, திருஷ்டி படுமென்ற எண்ணத்தை நீக்க. சுமித்ரா, ஆரத்தி எடுக்கும்போது வந்துவிடு. கைகையே, உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன். உன்னை கும்பிடுகிறேன். ராணி, ராணி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் வளைந்து கொடு. பூங்காற்று புயலாகலாமா? பெண்மையின் மென்மைதானே தாய்மை, அது எங்கே? நீதானே ராமனுக்கு தாயனும் சால பரிந்து ஊட்டியவள். அந்த ராமனும் உன் மீதும் அவள் தாயின் மீதும் எந்த வேற்றுமையும் பாராட்டியதில்லை. தேவி, தேவி, இறுதியில் உலகமே உன்னை தூற்றுவதற்கு வாய்ப்பு தந்து விடாதே. மனைவி, உன்னிடத்தில் கையேந்துகிறேன். இந்த கொடிய வேட்கையை மனதிலிருந்து விலக்கி விடு. உன்னை மன்றாடுகிறேன். மனமிறங்கு என்று யாச்சிக்கிறேன். மீண்டும் நாடகம் ஆட வேண்டாம் மன்னவா. தர்மமோ அதர்மமோ, நியாயமோ அநியாயமோ, மைந்தன் என் பரதன் நலனை கருதித்தான் சொல்லுகிறேன். ராமன் வனவாசம் போவதை தவிர மாற்று ஏற்பாடு எதற்கும் என் மனம் ஒப்பாது. ஒப்பாதென்றால் என் மரணம் தப்பாது. சந்தர்ப்பவாதி, சாகசக்காரி. சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்கும், தண்ணீர் இல்லாமல் மீன்களும் இருக்கும். ஆனால் ராமன் இல்லாமல் தசரதன் உயிர் நிற்காதடி. வாக்குறுதி வானில் பறக்கட்டும்.
ரகு வம்சத்தில் நீங்கள் பிறக்கவில்லையே. அந்த வம்சத்தார் வாக்கினை காப்பாற்ற தமது உயிரையும் வழங்கினார்கள். ஒரு புறாவின் உயிரை மீட்பதற்காக தம் சதையை வெட்டி தந்தார் சிபி மன்னர். அப்படிப்பட்ட ரகு வம்சத்திலே நீங்கள் பிறக்கவில்லை. நாடு புகழும் அந்த வம்சத்திற்கு நீங்கள்தான் கேடு. கைகேயி, ஜீவநாயகி என்று நினைத்தேன். இதுதான் பரிசா? ராணி, ராணி, தகாத இந்த ஆசையால் நாசத்திற்கு வழி திறக்கிறாய். நாசத்திற்கு வழி திறக்கிறாய். நாசம் வந்தால் வரட்டுமே, நாடகங்கள் முடியட்டும். இன்று ராமன் வரம் செல்லத்தான் வேண்டும். அடி கொலைகாரி, குடிகேடி, இதை உன் வாய் சொல்லவில்லை. இந்த தசரதனின் விதி சொல்கிறது. தசரதனின் நேரம் சொல்லுகிறது. தசரதனின் காலம் சொல்லுகிறது. மறுபடியும் மயக்கம். அடி சீக்கிரம் சீக்கிரம், பொழுது விடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு வாசலிலும் தீபங்களை ஏற்றுங்கள். இந்த மாளிகை முழுதும் தீபத்தால் அலங்கரியுங்கள். மன்னவரின் கட்டளை, பாடுவதை நிறுத்துங்கள். ராமா, 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 ராமா. மன்னவா, இப்படியே இருப்பதா? தரையின் மீது இப்படியே கிடந்து பித்தனை போல் புலம்பாதீர்கள். பொழுது விடிய போகிறது. புத்துணர்வோடு எழுந்திருங்கள். அரசரை போல அரியணை மீது அமருங்கள். அமைச்சர் குழுவினர் வரப்போகிறார்கள். உங்கள் முடிவு மாறியிருப்பதை சொல்ல வேண்டாமா? உங்களைத்தான். மன்னவா, எழுந்திருங்கள். ராம், ராம். அங்கே தீர்த்த குடங்களே அங்கே வையுங்கள். நீங்கள் இங்கே உட்காருங்கள். நீங்கள் எப்படி உட்காருங்கள்? உட்காருங்கள். குருதேவா, வாருங்கள் சுமந்திரரே. அபிஷேகத்திற்காக புனித தீர்த்தங்களும் வந்துவிட்டன. இன்னொரு பக்கம் மற்ற ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது குருதேவா. அது சரி, மன்னர் இன்னும் ஏன் வரவில்லை? சென்று அறிந்து வாருங்கள் சுமந்திரரே. நிச்சயித்தபடி பூச நட்சத்திரத்தில் அபிஷேகம் நடக்க வேண்டும். அதனால் அனைத்திற்கும் முதலாக மன்னருக்கு அக்னிஹோத்திரம் செய்ய சங்கல்பம் செய்விக்க வேண்டும். அதன் பிறகே முறைப்படி ராஜசபைக்கு செல்ல வேண்டும். ராமனுக்கு செய்தி அனுப்புங்கள். ராமனும் சீதையும் ஆயத்தமாயிருந்து நாம் அழைக்கும் போது இங்கே வர வேண்டும். உங்கள் ஆணைப்படி குருதேவா. வெல்க வெல்க சூரிய குலத்திலகரே. மகாராணி கைகேயிக்கும் வெற்றி உண்டாக. யுவராஜா ஸ்ரீராமனின் ராஜ்யாபிஷேகத்துக்கு முறையாக எல்லாம் நடக்கிறது. குலகுரு வசிஷ்டரும் மன்னருக்காக காத்திருக்கிறார். அருள் கூர்ந்து யாகசாலைக்கு வந்து தாம் சுபகாரியத்தை ஆரம்பித்து வையுங்கள். சுமன், சுமன். என்ன மன்னவா இது? மகாதேவி, மன்னரின் இந்த நிலைக்கு காரணம்தான் என்ன? காரணம் அவரையே கேளுங்கள்.
இரவெல்லாம் ராமன் நினைவாகவே இருந்தார். தாம் கிருபை செய்து ராமனை அழைத்து வாருங்கள். என்ன சுமந்தரரே, சென்று ராமனை அழைத்து வாருங்கள். எப்படி மகாதேவி? மன்னவரின் ஆணை இல்லாமல் மந்திரி என்ன செய்வது? ராமனை அழைத்து வாருங்கள். உங்கள் ஆணைப்படி. எதை பற்றிய சிந்தனை சீதா? ஒன்றுமில்லை. உங்களுடைய முடிசூட்டு விழாவை கற்பனை கண்களால். இல்லை, வேறேதோ சிந்திக்கிறாய், சொல்லத் தயங்குகிறாய். மகிழ்ச்சிக்குரிய இந்நாளில் தாங்கள் முடிசூடிய பிறகு, தங்களால் மணிமுடி பெருமை சூடிய பிறகு அயோத்தி மக்களுக்கு உரிமையாகி விடுவீர்கள். பின்பு உங்கள் மீது எனக்கென்ன இருக்கிறது? இத்தனை பெரிய அரசரின் மாமன்றத்தில் உங்கள் சீதைக்குரிய இடம் எது பிரபு? உன்னுடைய இடம் என்றும் ராமனின் இதயம்தான். உங்களை கேட்கவில்லை, மன்னராகும் அந்த ராமச்சந்திரனை கேட்கிறேன். உனது இந்த கேள்வியே உன்னுடைய ராமனை சந்தேகிக்க வைக்கிறது. ராமன் அரியாசனத்தின் மீதென்ன, தர்பாசனத்தின் மீதென்ன, எங்கிருந்தாலுமே என்றும் சீதை இல்லாமல் ராமன் இல்லை. யுவராஜருக்கு ஜெயம் உண்டாகட்டும். என்ன சுனந்தா? மகாமந்திரி முக்கியமான செய்தியுடன் காத்து கொண்டிருக்கிறார். உடனே சந்திக்க விரும்புகிறார். சென்று பார்க்கிறேன். நிச்சயம் ராஜ்யாபிஷேக சம்பந்தமாகத்தான் இருக்கும். வணக்கம் சுமந்திரரே. வாழ்க புகழோடு யுவராஜா, திசையட்டும் பெயர் நிலைக்க வாழ்க. மன்னர் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தார். குறிப்பாக ஏதாவது? ஏதோ விசேஷ செய்தி இருக்கலாம். மன்னர் அவர்கள் இதுவரை தேவி கைகேயின் அந்தப்புறத்தில் இருக்கிறார். ஏனோ மகாராணியாரே உங்களை அங்கே வரச் சொன்னார்கள். தந்தை நலன்தானே? மகாராணி கூப்பிட்டார்கள். அமைச்சர் சொல்கிறேன். நல்லது. என்ன இது? இன்று தாங்கள் ராஜ சிம்மாசனத்தில் அமரப் போகிறீர்கள். அதனால் மன்னர் குல வழக்கப்படி சில ராஜ மரியாதைகளின் வரிசைப்படி இந்த குடைநிழலில் தான் செல்ல வேண்டும். இனி தாங்கள் மன்னரை பார்க்க செல்லுங்கள். நான் யாகசாலை செல்கிறேன். வணக்கம். வெற்றியோடு இரு. தந்தையே, உங்களுடைய கட்டளை கிணங்க உங்கள் ராமன் உங்கள் சந்நிதியில் வந்து நிற்கிறேன். பணி செய்ய காத்திருக்கிறேன்.
அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லையா? பேசாதிருக்க காரணம் என்ன? அவருக்கு துயர் எதனால் தாயே? மாளிகை வைத்தியரை அழைக்கவா? இந்த நோய்க்கு மருந்து ராஜ வைத்தியரிடம் இல்லை, அது இருப்பது உன்னிடம். புரியவில்லை தாயே. மன்னரின் நோய்தான் என்ன? உன்னிடத்தில் பாசம், உன்னிடத்தில் ஆசை. அதனால் தான் இன்று சூரிய வம்சத்தின் சிறந்த புகழுக்கு சிறுமை சேர்க்க துணிந்து விட்டார். மாதா, மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னர் அவர்களை தாங்கள் நியாயமின்றி பேசுவது உகந்ததல்ல. பண்புள்ள என் தந்தை கிணையான இன்னொருவர் இந்த பூமண்டலம் எங்கிலும் யாரும் இல்லை. அவர் லட்சியவாதி, அவர் சத்தியவாதி. அவர் கீர்த்தி இன்று மூவுலகிலும் புகழ் பெற்றிருக்கிறது. அவர் அவருடைய இந்த மைந்தனுக்காக தவறானதொரு ஆசைக்கிரையாகி சூரிய வம்சத்தின் கீர்த்தியை குறைக்க மாட்டார். அப்படித்தான் செய்ய துணிந்து விட்டார் உன்னுடைய வீர தீர தந்தை அவர்கள். மனம் ஒப்ப மறுக்கிறது. தந்தையே, ஆண்மையில் சிங்கம் போன்ற நீங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் இருப்பது அழகல்ல. ராமனிடம் ஒளிக்காமல் சொல்லுங்கள் உங்கள் விருப்பங்களை. என்னை மைந்தனாக கருதாது ஒரு நண்பனாக நினையுங்கள். அன்போடு சொல்வீர்களே, ராமா, நீ என் நண்பன் என்று மன்னரின் துயர் தீர்க்க என் உயிரையும் தருவேன். ராம், மாதா, தாங்களும் மனவேதனையோடு இருக்க காரணம் என்ன? இருவரின் துயரமும் நீங்குவதற்கு செய்ய வேண்டியது என்ன? முதலிலேயே சொன்னேனே, நீ சம்மதிப்பதை பொறுத்து இவருடைய துயரம் நீங்க வழி கிடைக்கும். மாதா, ராமனிடம் சந்தேகமா? அப்பாவின் ஆணையை மதிக்காமல் இருப்பேனா? பிரச்சனையின் நிலை அது. மாதா, இந்த ராமனை பாசத்தோடு பரிவோடு வளர்த்தீர்களே, ராமன் மேல் ஏன் இந்த சந்தேகங்கள்? மன்னிக்க முடியாத குற்றம் இழைத்திருக்கிறேன். அதனால் தான் மன்னவரும் மௌனமாக இருக்கிறார். மாதாவுக்கும் என் மேல் சந்தேகங்கள். இல்லை ராமா, எனக்கு நன்றாக உன்னை தெரியும். வாய்மையே உனது வாழ்வு என்று மன்னருக்கு என்னம்மா? அம்மாவே என்னை சந்தேகித்தால் ராமன் தன் தோலை உரித்து செருப்பாக்கி உங்களுக்கு போடுவான். பிள்ளை இடத்தில் அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. தந்தையார் பேசத் தயங்கினால் அவர் சார்பிலே அம்மா சொல்லுங்கள். பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும். சொல்லுங்கள் என்று நீ கேட்பதால் சொல்கிறேன். இந்த மன்னவர் எனக்கு 2 வரங்களை தந்தார். அவைகளை நீ தேவைப்படும் போது கேட்கலாம் என்றார். நான் இன்று அவரிடம் அந்த 2 வரங்களை கேட்டேன். அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது. அதை தர மறுத்தால் வாய்மையும் நேர்மையும் சிரிக்குமே என்று தயங்குகிறார். அயோத்தி மன்னர் இந்த தர்ம சங்கட நிலைமையினால் உண்மை நிலையை உன்னிடம் சொல்வதற்கு வெட்கப்படுகிறார். அந்த 2 வரங்கள் என்ன மாதா? முதல் வரம், உனக்கு பதிலாக பரதனுக்கு பட்டாபிஷேகம். அடுத்த வரம்? அடுத்த வரம், துறவிக் கோலத்திலே உனக்கு 14 வருடங்கள் வனவாசம். மாதா, இந்த சிறிய பிரச்சனைக்கு இத்தனை விவாதங்களா? இது பெருமைக்குரிய வாய்ப்பல்லவா? ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை, அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேரு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேரல்லவா? பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க
ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை. அவனை போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான். அடுத்து வனவாசம். முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கரிய வாய்ப்பினை தருகிறது. அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன். அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலனடக்கம் பெறுவேன். அம்மா, மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது. மன்னரின் ஆணைப்படி நடத்தல், மாதாவின் ஆசைப்படியே என் தம்பிக்கு ராஜ்யம் தருதல், நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல். மாதா, இதுதானே பிரச்சனைகள்? இன்னும் ஏதாவது மன்னருக்கு? இல்லை மைந்தா, உன்னுடைய சம்மதத்தில் பரதனுக்கு ஆட்சி. மன்னருக்கு இதை தவிர வேறு துயர் இல்லை. அவருக்கு நீயே சொல்லிவிடு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன்னை வனம் செல்ல ஆணையிடுங்கள் என்று. நாளை அவப்பெயர் என் மன்னவருக்கு வரக்கூடாது. மன்னவரே, உங்கள் விருப்பங்களை நான் அறிந்தேன். அதை திரும்பவும் உங்கள் வாய்மொழியாக எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு மைந்தனின் முதற்கடமையே அவன் தனது தந்தையின் ஆசைகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுதல். மிகவும் வேதனை, எப்படி சொல்ல? தந்தையே, சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி தாங்கள் இப்படியெல்லாம் சிரமப்படலாமா? தந்தையே, ராமனிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நடந்து கொள்ளும் முறையிலும் சந்தேகம்தானா? மைந்தனை மனமாற வாழ்த்துங்கள். தாழ்மையுடன் சொல்கிறேன், மறுமொழி கூறாமல் வனம் போவேன். தாம் பெற்ற மைந்தன் என்ற உரிமையில் வனம் செல்ல ஆணையிடுங்கள். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ராமனின் ஜீவ லட்சியத்தில் நின்று கடமையை நான் காத்துக்கொள்ள என் மாதாவிடத்திலும் மாதா சுமித்ராவிடத்திலும் ஆசி கேட்டு வனம் செல்லும் முன்னால் தாழ்பணிந்து நான் விடை கேட்க மீண்டும் வருவேன். சரி அம்மா, போக விடை கொடுங்கள். எதற்கு? இனிமேல் இதற்கு அவசியமில்லை. ராமா, நல்ல சமயம் பார்த்து வந்தாய். இரவு முழுவதும் விஷ்ணு நாம ஜபம் செய்தேன். இரு, அம்மாவின் கையால் மங்களகரமான குங்குமத்தை திலகமாக இட்டு விடுகிறேன். உட்கார், ஆசனத்தில் உட்கார். பகவானின் பிரசாதத்தை எடுத்து வருகிறேன். ஏன் நிற்கிறாய்? உட்கார். இல்லை அம்மா. போக வேண்டுமா? இனி இதன் மேல் உங்கள் மைந்தன் உட்காரக்கூடாது. அரியாசனத்தில் அமர்கின்ற நேரத்தில் அம்மா அளிக்கின்ற இதன் மீது உட்காரக்கூடாதா? அம்மா, தங்களுக்கு புரியாததில்லை. ராமனுக்கு தர்பாசனத்தில் அமரும் வேளை வந்திருக்கிறது. தரணி ஆளச் செல்கிறாயா? தவம் செய்யவா? ஆம் தாயே. மன்னர் முனிவர் கோலம் பூண்டு என்னை வனவாசம் செல்கின்றார். 14 வருடம் நான் வனம் செல்வேன். எனக்கு பதிலாக அயோத்தியின் அரியாசனத்தை பரதனுக்கு தருகிறார். சிரிக்காமல் சொல்லி அம்மாவை சிரிக்க வைக்கிறாயா? மாதா, இல்லை, நடக்க இருக்கிற உண்மை. மைந்தனுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இன்றே நான் வனம் போகிறேன்.
இதெல்லாம் போய் இது போய். அம்மா, கலங்காதீர்கள் அம்மா. அயோத்தியின் மகாராணியார் இப்படி கலங்கி போவது இயல்புக்கு உரியதல்ல. போகட்டும். இதெல்லாம் இதற்கு யார் செய்த கொடுமை? ராஜ்யாபிஷேகத்துக்காக அவர்தானே சிந்தித்து சீராக முடிவெடுத்தார். அவர்தானே குலகுரு குருநாதர் மகரிஷி வசிஷ்டரை நெருக்கத்திலே நல்லதொரு நேரம் பார்க்க சொன்னவர். பெண் ஒரே இரவுக்குள் ஏன் நிச்சயித்ததை நிராகரிக்கிறார்? ஏன்? பெற்ற என்னை விட கைகேயிதானே உன்னிடம் அதிக பிரியம் வைத்திருந்தாள். மன்னரின் இந்த முடிவை அவள் ஏன் தடுக்கவில்லை? ஏன்? இந்த முடிவு மகாராணி அன்னை கைகேயி சொல்லித்தான். கைகேயியா? ஆம் மாதா. மன்னர் அவர்கள் தேவாசுர யுத்தத்தின் போது அன்னை கைகேயிக்கு 2 வரம் தந்திருக்கிறார். இப்போது அன்னை அந்த வரங்களை பெற்றுக்கொண்டார். பரதனுக்கு பட்டாபிஷேகம், இந்த ராமனுக்கு 14 வருடம் வனவாசம். மாதா, இன்று நான் செல்ல வேண்டியிருக்கிறது. அதற்காக மைந்தன் விடைபெற வந்திருக்கிறேன் மாதா. 14 வருடங்கள் வனவாசம் செல்கிறாய். அதற்கு மகனே, அம்மாவிடம் நீ விடை பெற வந்தாயா? இத்தனை வேகத்தில் மின்னல் கூட செயல்படாதே மைந்தா. உனது இந்த பேச்சின் மீது உன் தாய்க்கு நம்பிக்கை இல்லை. எத்தனை சாதாரணமாக சொல்கிறாய் வனவாசத்தை. வனவாசம் என்றால் அர்த்தமாவது அறிவாயா என் மகனே? நீ சென்று விட்ட பிறகு உன் பிரிவை நான் தாங்க வேண்டுமா? இல்லை இல்லை, என்னை விட்டு நீ செல்லக்கூடாது. என்னை விட்டு நீ செல்லக்கூடாது. என்னை விட்டு நீ செல்லக்கூடாது. போ என்று மன்னரின் கட்டளை மாதா. மகாராணிக்கும் கட்டளையிட உரிமை இருக்கிறது. மாதா ஆணையை மீறி நீ எங்கும் செல்லக்கூடாது. மாதாவிடமிருந்துதானே கட்டளை பிறந்திருக்கிறது. மாதா கைகேயி தானே இவ்வாறு கட்டளையிட்டது. கைகேயி சொன்னால் சுயநலம்தான். அவள் கட்டளையை ஏன் மதிக்கிறாய்? மாதா, கைகேயி மாதாவும் எனக்கு மாதாதான். என் இதயம் உங்களைப் போலவே அவர்களையும் போற்றுகிறது. போற்றலாம், நான் தடுக்க நினைக்கவில்லை. உன் பெற்ற தாயை மீறி நீ செல்லக்கூடாது. அம்மா, பெற்றெடுத்து பெருமை தந்த மாதாவாயிருந்தும் மற்றொரு மாதாவின் வார்த்தையை தாங்கள் மீறச் சொல்லலாமா? நேர்மையற்ற பாதையில் செல்ல பாடம் கற்பிக்கலாமா? ரகுகுலத்து மருமகள் மாதா கௌசல்யா சூரிய வம்ச பெருமைகளை மறந்தீர்களா? இதே அயோத்தியின் அரசர் சகரரின் மைந்தர்கள் பெற்ற தந்தைக்காக பூமியையும் பாதாளத்தையும் இணைக்க உயிரையே வழங்கினார்களே. எது நேரினும் தான் சொன்ன வாக்கினை காப்பாற்றுவதற்காக இதே அயோத்தியை ஆட்சி செய்த அரசர் ஹரிశ్చంద్రர் மனைவியையும் மைந்தனையும் விலை பேசி விற்று வாய்மையை காப்பாற்றவில்லையா? உங்கள் ராமன் பெற்றோர் சொல்லை மதிப்பதை விரதமாக கொண்டவன். உன்னத லட்சியங்களை மறந்து எப்படி நான் செயல்படுவேன் மாதா? அன்பு பாசத்தினால் பண்பின்றி நடந்து கொள்ளச் செய்து நேர்மையற்றவனாக்கி விடாதீர்கள். நேர்மை, இந்த நேர்மை எனக்கு தேவையே இல்லை. தர்மத்தை, நேர்மையை, கடமையை மதித்து நட. உனக்கு உன் நேர்மைதான் பெரிதாக தெரிகிறது. பேதை எனக்கு தாய்மைதான் பெரிதாக தெரிகிறது. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வது பொய் இல்லை மகனே, பொய்யே இல்லை. மகனே, நானும் உன்னுடன் வருகிறேன். இல்லை அம்மா, நியாயமே இல்லை இதில். முதலில் கணவன், பிறகுதான் தனையன். இதுதான் இந்த நாட்டு மண்ணின் நீதி நெறி. தன் கணவனை பிரிந்திருத்தல் அது பெண்களுக்கு நிந்தனைக்குரியது. அப்படியொரு எண்ணமே அம்மா உங்களுக்கு தகாது.